மேலாண்மை என்பது டேஸின் செயல் ஆகும். மேலாளர். மேலாண்மை என்பது ஒரு டேஷ். கலை மற்றும் அறிவியல். அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கி வளர்த்தவர். டேலர். வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரிப்பதை டேஸ் என்பர். வேலை பகிர்வு. பரந்த அளவு வீச்செல்லையில் அதிகார படிநிலை மட்டங்களின் அளவு டேஷ். குறைவு. மேலாண்மையின் செயல்பாடுகளில் முதன்மையானது எது? திட்டமிடுதல். பின்வருவனவற்றுள் எது முக்கிய பணிகள் அல்ல? முடிவெடுத்தல். டேஸில் நிர்வாக செயல்பாடுகளும் உள்ளடங்கியுள்ளது. ஒருங்கிணைத்தல். பின்வருவனவற்றுள் எது ஒப்பீடு செய்ய உதவுகிறது? கட்டுப்படுத்துதல். டேஸின் உதவியுடன் இலக்குகள் அடையப்படுகின்றன. செயலூக்கமளித்தல். டேஸ் முறை தனிப்பட்ட வலிமை மற்றும் பொறுப்பிற்கு முழு வடிவம் கொடுக்கிறது. குறியிலக்கு மேலாண்மை. குறியிலக்கு மேலாண்மை செயல்முறையின் முதல் நிலை எது? அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுப்பது. முக்கியமான சிக்கல்களை கண்டறிவதன் மூலம் வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் மேலாண்மை எச்சரிக்கையாக வைத்திருக்க டேஸ் உதவுகிறது. விதிவிலக்கு மேலாண்மை. டேஸ் உதவியால் அதிகார பகிர்வு எளிதாக செய்யப்படுகிறது. குறியிலக்கு மேலாண்மை. குறியிலக்கு மேலாண்மையானது டேஸ் என்பவரால் அமெரிக்காவில் பிரபலப்படுத்தப்பட்டது. ஜார்ஜ் ஓடியோன். நிதி சந்தை வணிக நிறுவனங்களுக்கு டேஸ் உதவுகிறது. நிதிகளை திரட்டுவதற்கு. மூலதனச் சந்தை என்பது டேஸுக்கான ஒரு சந்தை ஆகும். நீண்டகால நிதி. முதல்நிலை சந்தை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. புதிய வெளியீடுகளுக்கான சந்தை. உடனடி சந்தை என்பது நிதி கருவிகளை விநியோகம் செய்வதும் மற்றும் ரொக்கம் செலுத்துவதும் டேஸ் நடைபெறும் ஒரு சந்தையாகும். உடனடியாக. ஒரு இரண்டாம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படலாம்? பல முறை. மூலதனச் சந்தை டேஸை வழங்குவதில்லை. குறுகிய கால நிதி. NSEஐ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு டேஷ். 1992. முதல்நிலை சந்தை என்பது பத்திரங்களை அல்லது பிணையங்களை டேஷ் முறை வியாபாரம் செய்யும் ஒரு சந்தையாகும். முதன்முறை. மூலதனச் சந்தையின் பங்கேற்பாளர் டேஷ் ஆவர். மேலே உள்ள அனைத்தும். பங்குகளை இந்தியா முழுவதும் மின்னணு மூலம் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு முதன்மை நிதி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டதே டேஷ் ஆகும். இந்திய உடனடி பங்கு மாற்றகம். அழைப்பு பணச்சந்தையில் முதலீடு செய்யும் பணத்திற்கு டேஷ் உடன் அதிக நீர்மைத்தன்மையை வழங்குகிறது. குறைந்த லாபத்தன்மை. பணச்சந்தையில் முக்கிய பங்காற்றும் அமைப்பு டேஷ். வணிக வங்கி.
குறுகிய கால நிதி ஆதாரங்களை ஏற்படுத்துவதற்காக பண சந்தையில் நிறும அமைப்புகள் வெளியிடும் கடன் ஆவணங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வணிகத்தாள். வணிக மாற்று சீட்டுகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தையை டேஸ் என்று அழைக்கலாம். வணிக ரசீது சந்தை. சந்தைப்படுத்தக்கூடிய உரிமையியலான ஆவணம் காலமுறை வைப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு என குறிப்பிடப்படும் ஆவணத்தை டேஸ் என்று குறிப்பிடுகிறோம். வைப்புச் சான்றிதழ். டேஷ் இதுவே உலகின் பழமையான பங்குச்சந்தையாகும். ஆம்ஸ்டர்டாம் பங்குச்சந்தை. நாட்டில் டேஸ் பங்குச்சந்தைகள் உள்ளன. 24. தன் வணிகர் பங்குச்சந்தையில் ஈடுபடுவது தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக. நம்பிக்கையற்ற ஊக வணிகர்கள் என்பவர் கரடி. நம்பிக்கையுள்ள வணிகர் என்பவர் காளை. இந்தியாவில் இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிமாற்றக வாரியம் செபி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு டேஷ். 1988. செபியின் தலைமையகம் டேஷ் ஆகும். மும்பை. கூட்டு முதலீட்டு திட்டங்களின் செயல்பாட்டை பதிவு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் டேஷ் எனப்படுகிறது. பரஸ்பர நிதிகள். ஒவ்வொரு பங்கு சந்தையின் ஆட்சிக்குழுவில் டேஷ் உறுப்பினர்களை நியமிக்கும் பொருட்டு நிதி அமைச்சகம் செபியிடம் அதிகாரம் அளிக்கிறது. 3. தேசிய பங்கு சந்தையில் புறத்தோற்றமற்ற பத்திர வர்த்தகம் தொடங்கிய ஆண்டு டேஷ் ஆகும். டிசம்பர் 1996. மனித வளம் என்பது ஒரு டேஷ் சொத்து. கண்ணுக்கு புலனாகா. மனிதவள மேலாண்மை என்பது டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். அறிவியல் மற்றும் கலை. திட்டமிடுதல் என்பது டேஷ் செயல்பாடு ஆகும். பரவலான அல்லது ஊடுருவலான. மனிதவள மேலாண்மை டேஷ் உறவினை நிர்ணயிக்கிறது. முதலாளி, தொழிலாளி. பணியாளர் சுழற்சி வீதம் என்பது நிறுவனத்தில் பணியாளர்களின் நிலை டேஷ் பொழுது ஏற்படுகிறது. நிறுவனத்தை விட்டு வெளியே செல்லும். ஆட்சேர்ப்பு என்பது டேஷ் அடையாளம் காண்பதற்கான செயல்முறையாகும். சரியான வேலைக்கு சரியான நபர். ஆட்சேர்ப்பு என்பது டேஷ் மற்றும் டேஷுக்கு இடையே பாலமாக இருக்கிறது. வேலை தேடுபவர் மற்றும் வேலை வழங்குனர். விளம்பரம் என்பது ஒரு டேஷ் ஆட்சேர்ப்பு வளமாகும். புற வளங்கள். பணி மாற்றம் என்பது ஒரு டேஷ் ஆட்சேர்ப்பு வளமாகும். அகவள. இணையவழி ஆட்சேர்ப்பு என்பது டேஷ் மூலமே சாத்தியம். இணையம். ஆட்சேர்ப்பு மற்றும் தேர்ந்தெடுத்தல் செயல்முறையின் இலக்கு மேலே உள்ள அனைத்தும். தேர்வு பொதுவாக ஒரு டேஷ் செயலாக கருதப்படுகிறது. எதிர்மறை. பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் பின்வருவனவற்றில்
எவை பல்வேறு பண்புகளை அளவிட பயன்படுகிறது? உளவியல் சோதனை. பொருத்தமற்ற விண்ணப்பதாரரை நீக்குவதற்கான செயல்முறை டேஸ் என அழைக்கப்படுகிறது. தேர்வு. முதலில் வேலை, அடுத்தது மனிதர் என்பது ஒரு டேஸ் கோட்பாடு. பணியமர்த்தல். பணிவழியற்ற பயிற்சி எங்கு அளிக்கப்படுகிறது? தொழிற்சாலைக்கு வெளியே. சிறந்த வேலை செயல்திறனை உறுதிப்படுத்துவதற்காக பணியாளர்களின் திறன் நிலைகளை எது மேம்படுத்துகிறது? பயிற்சி. பயிற்சி பெறுபவர் உயர் அதிகாரி அல்லது மூத்த தொழிலாளர்கள் மூலம் பயிற்சியை பெறும் முறை. தொழில் பழகுனர் பயிற்சி முறை. டேஸ் ஊழியர்களின் திறமை குறைபாடுகளை தடுக்க உதவுகிறது? பயிற்சி. பயிற்சி முறைகளை டேஸ் மற்றும் டேஸ் பயிற்சி என வகைப்படுத்தலாம். பணிவழி மற்றும் பணிவழியற்ற பயிற்சி. பண்டங்கள் மற்றும் பணிகளை பணத்தின் அடிப்படையில் மாற்றம் செய்பவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சந்தையிடுகையாளர். சந்தையிடுகையில் சந்தையிடுகையாளர் முதலில் தெரிந்து கொள்ள விரும்புவது டேஷ். வாடிக்கையாளரின் தேவைகள். உடனடி சந்தை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? பரிவர்த்தனை. கீழ்க்கண்டவற்றுள் எது பங்குகள் மற்றும் பத்திரங்களை வாங்கி விற்கும் நடவடிக்கையை மேற்கொள்கிறது? பங்கு சந்தை. பங்கு பரிவர்த்தனை சந்தை இவ்வாறு அழைக்கப்படுகிறது: பத்திரங்களின் சந்தை. சந்தையிடுகை முறையின் ஆரம்ப நிலை டேஷ். பண்டமாற்று முறை. சந்தையில் உயர் நிலையில் இருப்பவர் யார்? வாடிக்கையாளர். கீழ் கொடுக்கப்பட்டுள்ள கூறுகளில் சந்தையிடுகை கலவைக்கு தொடர்பு இல்லாத ஒரு கூறு எது? திட்டக்கூறு. சந்தையிடுகை கலவை என்பது சந்தையிடுகை திட்டமிடல் மூலம் நிறுவனத்தின் குறிக்கோள், டேஷ் தேவை மற்றும் மன நிறைவு மூலம் லாபம் பெறுகிறது. நுகர்வோர். கீழ்க்கண்டவற்றுள் கண்ணுக்கு புலப்படாத பொருள் எது? கல்வி. இணையம் மூலம் பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செய்யும் முறையை டேஷ் என்கிறோம். மின் சந்தையிடுதல். இணையத்திற்கு நுழைவு வாயில் என்பது மோடம். சமூக சந்தைப்படுத்துதல் என்பது டேஷ் உடன் தொடர்புடையது. சமூக வகுப்பு. சமூக ஊடக சந்தைப்படுத்துதலை சிறப்பாக செயல்படுத்துவது டேஷ் மாற்று விகிதத்தை அதிகரிக்கும். வாடிக்கையாளரிலிருந்து வாங்குபவராக. தூய சில்லறை விற்பனையாளர் டேஷ் என அழைக்கப்படுவர். நடவடிக்கை தரகர்கள்.